Hello everyone, this is Achudha welcoming you to this YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வில்லியம் ரால்ஃப் இன்ஜ் உடைய ஸ்பூன் ஃபீடிங் அப்படின்ற ஃப்ளோஸ் உடைய லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். This is part 1 video. Half of the pros மட்டும் இதுல கவர் ஆயிருக்கும், மீதி half வந்து செகண்ட் பார்ட்ல இருக்கும். Come, let's get into the video. So first, William Ralph Inge. Ingeன்னு pronounce பண்ணலாம், Inge அப்படின்னு pronounce பண்ணலாம் அவரோட name. Both are correct. There is no any absolute pronunciation, so you can go for any one of these pronunciations. So first one, அவர் எங்க பிறந்திருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th June 1860ல கேரிக் யார்க்ஷயர் இங்கிலாந்துல பிறந்திருக்காரு. 26 February 1954 வெலிங்ஃபோர்ட் ஆக்ஸ்போர்ட்ஷயர் இங்கிலாந்துல இறந்திருக்கார். He is a student of King's College, Cambridge. அங்கதான் படிச்சிருக்காரு. Later he used to teach there also. Then Mary Catherine Inge வந்து 1904ல மேரேஜ் பண்ணிருக்காரு. 1949ல அவங்க இறந்துடுறாங்க. They had a issue named Paula Inge and he belongs to the Church of England and he is the Dean of St. Paul's Cathedral. அந்த கத்தீட்ரலோட டீனாவும் இருந்திருக்காரு. மோஸ்ட்லி இவரோட ஒர்க்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் பெசிமிஸ்டிக் டோன்ல இருக்கும். அவரோட சர்மன்ஸ் ஆகட்டும், அவருடைய ஒர்க் எல்லாமே. அதனாலே இவருக்கு வந்து இன்னொரு அப்பலேஷனும் இருக்கு. தட் மீன்ஸ் இன்னொரு பட்டப்பேரும் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா gloomy dean அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா his work used to be in a very gloomy sense அப்படின்றதுனால he is termed to be gloomy dean. He is a well-known figure of cultural criticism அப்படின்னு சொல்லி இவரோட ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கல்ச்சரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியான ஈவெண்ட்ஸ் பத்தியே பேசியிருப்பார். ஸோ இட் இஸ் ஹைலி ரொம்ப பெருசா பேசப்படுற ஒர்க்காவும் இருக்கும். மோஸ்ட்லி ஆஃப் த ஒர்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் போஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு மேகசின்ல வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சரியா? இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்க ஒர்க்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் போஸ்ட் அப்படின்ற ஒரு மேகசின்ல பப்ளிஷ் லிவிங் ஏஜ் அப்படின்ற டைட்டிலுக்கு கீழே வந்து ஒன் ஆஃப் த ஆர்டிகல் தான் வந்து நம்மளுக்கு இங்க பப்ளிஷ் பண்ணிருக்கு. ஸோ ஸ்பூன் ஃபீடிங் அப்படின்ற இந்த டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐரானிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். சரியா? ஸோ ஐரானிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பூன்ல எடுத்து ஊட்டுறதுக்கு சமம் அப்படின்றது தான். ஸோ எதை வந்து ஸ்பூன்ல எடுத்து ஊட்டுறதுக்கு இப்போதைக்கு ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ த மாடர்ன் டெக்னாலஜி. சரியா? முன்னாடிலாம் கையால பிசைஞ்சு சாப்பிட்டுட்டோம், ஸ்பூன் வந்து ஸ்பூன்ல தானே எடுத்து சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு தீம் தான் இது. ஸோ சிம்பிளா பார்க்கும்போது முன்னாடி வந்து கொஞ்சம் லைஃப் வந்து கஷ்டமா இருந்துச்சு அப்படின்றத தாண்டி we used to work for what we are. சரியா? நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயத்துக்கும் நமக்கு வேலை செஞ்சு கிடைச்சிச்சு. பட் ஆனா இப்ப எப்படின்னா நோகாம எல்லா விஷயமும் நம்ம கைக்கு வருது பிகாஸ் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜிஸ் அப்படின்றதுதான். அதை பேஸ் பண்ணி தான் ஒரு எஸ்ஸே எழுதியிருக்காரு. எப்படி வந்து மாடர்ன் சோ கால்டு சிவிலைசேஷன் அப்படின்ற பேர்ல இந்த மாடர்னிட்டி நம்மள எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு டூத்லெஸ் பர்சனாவோ, அதாவது ரொம்ப வந்து ஒரு லேசி பர்சனா மாத்தி இருக்கு, எதெல்லாம் நம்ம லூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றதுதான் இந்த எஸ்ஸேல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலா டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு. So first here, at the season when the British paterfamilias is sending his children on their Christmas visit to the dentist, it must occur to him to wonder why the noble savage never has any trouble with his teeth. It is said that they are kept healthy by the hard work they have to do in the tearing tough meat without the help of knife and fork. These implements and the art of cookery are reducing man to a toothless animal and are perhaps responsible for such evils as appendix and cancer, from which savages hardly suffer at all. So அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சீசன் அப்போ, தட் மீன்ஸ் கிறிஸ்மஸ் டைம் அப்ப பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பேட்டர் ஃபேமிலியாஸ் அப்படின்னு சொல்லும்போது பிரிட்டிஷ் கண்ட்ரியில பேட்டர் ஃபேமிலியாஸ் அப்படின்னு சொல்லும்போது பேட்டர்னா பெட்டர்னல், தட் இஸ் ஃபாதர் ஓரியன்டட், மேல் ஓரியன்டட். ஃபேமிலிஸ்னா குடும்பம், அதாவது குடும்ப தலைவர் வந்து அப்பாவா இருப்பாங்க. ஸோ அப்பாவை பேஸ் பண்ண குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஆன்செஸ்ட்ரல் ஹிஸ்டரிஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை எடுத்து பார்க்கும்போது தந்தை வழி அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். சரியா? ஸோ ஃபாதர் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னு அர்த்தம். இதுல இல்ல ஃபாதர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஆர் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி இஸ் பேட்டர்ன் ஓரியன்டட் அப்படின்றது. சரியா? ஸோ அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சில்ட்ரனை வந்து கிறிஸ்மஸ் டைம் அப்போ டென்டிஸ்ட் கிட்ட சென்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ ஜஸ்ட் விசிட்டுக்காக. எதுக்காக விசிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேவிட்டிஸ் எதா இருக்கா, டூத் டீகேஸ் எதா இருக்கா அப்படின்றத பாக்குறதுக்காக அனுப்பும்போது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் தோணிக்கிட்டே இருக்கும். என்னன்னா நம்மளுக்குலாம் இப்படி இவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு, அதாவது கேவிட்டிஸ் வருது, டூத்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, நம்ம டக்கு டக்குன்னு டென்டிஸ்ட போறோம். பட் ஆனா வயசானவங்க பாத்தீங்கன்னா, அதாவது முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்து அதாவது ஓல்ட்ல ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் யாருக்குமே இல்லையே. அதாவது நோபல் சாவேஜஸ்லாம், அதாவது ஓல்டு பீப்புள் பிஃபோர் சிவிலைசேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா
இந்த மாதிரியான ட்ரபிள் அவங்களுக்கு எப்பயுமே வந்ததே இல்லையே, எப்படி அவங்களோட டீத் எல்லாம் இப்படி இருந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னா, reason is their teeth are kept healthy by their hard work they have to do in tearing tough meat without the help of knife and fork. ஏன்னா இப்ப மாடர்னா நம்ம இப்ப என்ன பண்றோம், நைஃபையும் ஃபோர்க்கையும் யூஸ் பண்ணி கட் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிடுறோம். பட் ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டீத்துக்கு பயங்கரமா வந்து எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. அது என்னன்னா chewing is the best exercise for the teeth அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட கம்ஸுக்குலாம் வந்து அது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றோம், மென்னு சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஆனா இப்ப எப்படி சாப்பிடுறோம், ரொம்ப வந்து சாஃப்டா ஸ்பாஞ்சியா அப்படியே வந்து வச்ச உடனே வழுக்கிட்டு உள்ள போகணும் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தான் வந்து நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து மாறிக்கிட்டு இருக்கு. சோ இந்த மாடர்ன் குக்கரிஸும் இந்த இம்ப்ளிமெண்டேஷனும் இந்த ஆர்ட் ஆஃப் குக்கரி நம்மள என்ன பண்ணிருச்சு, ஒரு டூத்லெஸ் அனிமல் லெவலுக்கு ரெடியூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றது. அது மட்டும் இல்ல, தே ஆர் ரெஸ்பான்சிபிள். இந்த மாடர்ன் குக்கரியும் இந்த மாடர்ன் வே ஆஃப் ஈட்டிங்கும் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்பெண்டிக்ஸ் அண்ட் கேன்சர். இந்த மாதிரி டிசீஸ்க்கும் அதுதான் வந்து காரணமா இருக்கு. ஆனா இந்த ஓல்ட் பீப்புள் பாத்தீங்கன்னா இது எதுவுமே அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவே இல்ல. அவங்களுக்கு இந்த டிசீஸ்லாம் என்னன்னு கூட தெரியாது. So they had such a healthy life, but we are living a unhealthy life அப்படின்னு சொல்லியிருக்காரு. So he just continues his essay in the same pattern. This is only a sample of what civilization is doing to us. And civilization for the majority in every nation is not yet 100 years old. Until quite lately, the housewife used to bake her own bread, make her own jam, and offer her friends home-brewed wine. Now, she can do none of these things. The laborer, before the Industrial Revolution, was a handyman, almost self-sufficing. Now he understands only one thing, perhaps how to punch out biscuits from a slab of pulp without making the circles intersect. Mr. Orson Freeman, whose observations of savage peoples have made him keenly alive to the evils of machinery, describes how his caravans was overtaken by a storm in Central Africa. The natives set to work in the forest, and in few hours a row of serviceable waterproof huts had been constructed that despised savage would no more ask the government to spend 1,000 pounds in building a house for him than he would ask it to comb his hair. So what he says here is, so இப்ப நான் கொடுத்தல உங்களுக்கு ஒண்ணு, that means இந்த டூத்லெஸ் அனிமல் ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணல, அது வேற ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் a simple sample example for you. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன். எதோட எக்ஸாம்பிள் அப்படின்னா, சிவிலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்றதோட எக்ஸாம்பிள் தான் அது. சரியா? சோ நம்ம சொல்ற மாதிரி இந்த சிவிலைசேஷன் வந்து ரொம்ப நிறைய நேஷன், நிறைய மெஜாரிட்டி நேஷன் எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுதான் இருக்கும். நாட் 100 years old. ரொம்ப வந்து இப்பதான் அந்த விஷயம் எல்லாம் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும். சோ இட் இஸ் நாட் அன் ஏன்ஷியன்ட் ஃபாலோயிங் கன்வென்ஷனல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கிடையாது. அது இப்ப ரீசெண்டா ஆரம்பிச்ச ஒரு மாடர்ன் ஆக்டிவிட்டி தான். சோ இட் இஸ் நாட் இயர்ஸ் ஓல்டு, 100 years old எல்லாம் கிடையாது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் இருக்காங்கல்ல, அதாவது வீட்டுல இருக்க மோஸ்ட்லி அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் கல்ச்சர் பேஸ் பண்ணி சொல்றாங்க. நம்ம கல்ச்சருக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா வந்து அடாப்ட் பண்ணி படிச்சிருக்கலாம். சரியா? அவங்களுக்கு என்ன தெரியும்னா, அவங்களோட ஓன் பிரெட் அவங்களே தான் பேக் பண்ணுவாங்க, ஜாம் அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஹோம் ப்ரூவ்ட் வைன் தான் கொடுப்பாங்க, அதாவது வீட்லயே தயாரிச்ச வைனை தான் கொடுப்பாங்க. பட் ஆனா இப்ப அவங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு ஒண்ணுமே இப்ப என்ன ஆகுது தெரியாது. பிகாஸ் ஆல் ஆர் ரெடிமேட், எல்லாமே அவைலபிள் இன் த மார்க்கெட். அதை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களே தவிர they don't know to do the all those things. They don't know the process of making it. அது மட்டும் இல்லாம லேபரர் இருக்காங்களா, அதாவது த ஸ்கில்ஃபுல்டு ஒர்க்கர், அவங்க எல்லாம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வர்றதுக்கு முன்னாடி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த சென்ஸ் மாடர்ன் மெஷினரிஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த பீரியடுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப ஹேண்டியா இருந்தாங்க. அதாவது இந்த ஏன்ஷியன்ட் ஒர்க் எடுத்து நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். எல்லா ஆர்டிலரி ஒர்க்ஸ் கூட எடுத்துக்கலாம், கோல்டு ஜுவல்லரியில இருந்து கூட எடுத்து பார்க்கலாம். ரொம்ப மைன்யூட்டான ஒர்க் எல்லாம் கையாலே பண்ணிருப்பாங்க. பட் இப்ப எல்லாத்துக்குமே வந்து மெஷின் வந்துருச்சு. மெஷின் தான் ஆப்ரேட் பண்ண தெரியுதே தவிர அவங்களுக்கு என்ன தெரியல, கையால அந்த ஒர்க் எப்படி பண்ணணும்னு தெரியாது. சோ ஆல்மோஸ்ட் செல்ஃப் சஃபைசிங். அப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப கையாலே எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. அவங்க இருந்தா போதும், இந்த வேலை முடிஞ்சிடும் நம்ம சொல்லலாம். பட் இப்ப வந்து அது எதுவுமே கிடையாது. நோ ஒன் இஸ் செல்ஃப் சஃபைசிங், ஆல் ஆர் மெஷின் டிபெண்டன்ட் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. நவ் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். முன்னாடி அப்படி இருந்தாங்க, ஹேண்டியாவும் செல்ஃப் சஃபைசிங் ஆகும். இப்ப அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப புரியும். என்ன அப்படின்னா, how to punch out biscuits from the slab of pulp without making the circles intersect. அதாவது இப்போ ஒரு பிஸ்கெட் ஃபேக்டரியில ஒர்க் பண்ற லேபர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, முன்னாடி எல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பை கொண்டு வந்து அந்த பிஸ்கெட்டை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. இப்ப அவங்களை கேட்டா எப்படி வந்து அந்த மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணணுன்றது மட்டும்தான் தெரியும். அதாவது பல்போட ஃபுல்லா அந்த மாவை போட்டு ஒரு டப்பா மாதிரி ஒண்ணு இருக்கும்,
அதுல வந்து சர்க்கிள்ஸ் நிறைய வரைஞ்சிருக்கும், அச்சு இருக்கும். அந்த அச்சு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம எப்படி வந்து ரவுண்ட் ரவுண்டா பிஸ்கெட் எடுக்கணும் அப்படின்றது மட்டும் தான் தெரியுமே தவிர அந்த மாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியாது, பிஸ்கெட்டோட ஷேப் என்னன்னு தெரியாது. நத்திங் தே நோ, ஒன்லி தே ஹாவ் டு மூவ் த மிஷின்ஸ், அவ்வளவுதான். அது மட்டும் தான் தெரியுது. So he just go for a comparison. எங்க இந்த கம்பேரிசன் எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஆசன் ஃப்ரீமேன் கிட்ட போறாரு. யார் இந்த ஆசன் ஃப்ரீமேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஆசன் ஃப்ரீமேன் அப்படின்றவர் ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர், சரியா? அண்ட் he is familiar for detective stories. Got British writer familiar for detective stories. நிறைய டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. நிறைய வந்து மாடர்ன் மெடிசனை பத்தி அவர் எழுதியிருக்காரு, சரியா? அவரே வந்து மாடர்ன் மெடிசன் கோல்ட் கோஸ்ட் ஆப்பிரிக்கால வந்து மெடிசன் படிச்சிருக்காரு, சரியா? சோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவார் அப்படின்னா ரைட்டிங், அவரோட ரைட்டிங்ல வந்து அந்த டிடெக்டிவ் நாவல்ல அதையும் வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போனதுனால இங்கிலாந்துக்கு வந்து டிடெக்டிவ் ஃபிக்ஷன் எழுத ஆரம்பிச்சார். ஸோ ஆக்சுவலி ஹீஸ் அ மெடிசன் இன் பர்சனாலிட்டி. மெடிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்துட்டு உடம்பு சரியில்லாத காரணத்துக்காக இங்கிலாந்துக்கு வந்துட்டு he just started working with all those detective fictions எழுத ஆரம்பிச்சார். அவர் ஒரு நாள் என்ன பண்ணார் அப்படின்னா அவரோட அப்சர்வேஷன், சரியா, ஓல்டு பீப்புள் பத்தி அவர் அப்சர்வ் பண்ணதுல have made whose observation of savage peoples have made him keenly alive to the evils of missionary. அவருக்கு அந்த ஓல்டு பீப்புளை பத்தி நிறைய அவர் படிச்சதுனாலே என்ன ஆயிடுச்சு, அவருக்கு இந்த மிஷனரிஸ் மேல ஆசையே கிடையாது. மிஷனரி இஸ் an evil அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் வந்து சொல்றார், alive to the evils அப்படின்னு சொல்லுவார். So he describes one day, ஒரு நாள் ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அவருடைய ஒர்க்ல. என்னன்னா how his caravan was overtaken by a storm in Central Africa. எப்படி வந்து அவரோட கேரவன் வந்து சென்ட்ரல் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராம்ல வந்து பேஸ்ட் ஆச்சு, அந்த இது வந்து எப்படி செதஞ்சு போச்சு அப்படின்றத பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம the natives set to work in the forest. மோஸ்ட்லி நேட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஃபாரஸ்ட்ல தான் இருப்பாங்க, ஆப்பிரிக்கன் நேட்டிவ்ஸ்லாம். அவங்க பாத்தீங்க அப்படின்னா within a fraction of few hoursக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சூப்பரா, அதாவது வாட்டர் ப்ரூஃப் ஹட்ஸே வந்து வித்தின் ஃபியூ ஹார்ஸ்க்குள்ள அவங்க கட்டி முடிச்சிருவாங்க, சரியா? ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப டிலேடு ப்ராசஸ். நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்துக்கும் நம்ம போயிட்டு இந்த மாடர்ன் டெக்னாலஜி அப்படின்ற பேர்ல வந்து ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப வந்து டைம் எடுத்து பண்ணுவோம். பட் ஆனா அந்த நேட்டிவ்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வித்தின் ஃபியூ ஹார்ஸ்க்குள்ளேயே அவங்க வந்து அதை பில்ட் பண்ணிடுவாங்க. Despite savage would no more ask the government to spend 1,000 pounds in building a house for him. சோ இப்ப இருக்க மாடர்ன் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க, வீடு கட்டி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க, they used to build their own houses, that too in a waterproof condition, சரியா? பட் இப்ப அந்த ஓல்டு பீப்புள் கிட்ட போயிட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து வீடு கட்டி கொடுக்க காசு வேணுமா, இல்ல உங்களோட ஹேரை ஷேப் பண்றதுக்கு காசு வேணுமா, கோம் பண்றதுக்கு காசு வேணுமான்னு கேட்டா அவங்க வந்து கோம் பண்றதுக்கு காசு தான் வந்து கேட்பாங்களாம். சோ தட் வே அவங்கள பொறுத்த அளவுக்கு which one is more handy அப்படின்னு பார்க்கும்போது ஈஸியஸ்ட் ஒர்க் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பில்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க். பட் ஆனா நம்மளுக்கு வந்து இட் இஸ் மோர் டஃப். நம்மளோட சிவிலைசேஷன் நம்மள வந்து இப்படிதான் மாத்திருக்கே தவிர அதாவது ஒரு ஸ்கில்ஃபுல்டு ஒர்க்கருக்கு மாத்தல. நம்மள வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மினியேச்சர் லெவல், அதாவது ரொம்ப மீகரான லெவலுக்கு தான் வந்து நம்மளுக்கு அதை கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. Then he continues his statements. Every year we invent machines to do something new for us. Handwriting used to be an art and a pretty one. Now, an increasing number of people rely entirely on the typewriter, and advertisers assure us that you cannot afford to do your writing in the old way. When the typewriter has been introduced into schools, we may have a generation who cannot write at all. So, இப்ப என்ன சொல்றது அப்படின்னா, இப்ப இல்ல, நம்ம எப்பயுமே வந்து ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசா ஒரு மிஷினை இன்வென்ட் பண்ணிட்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா முன்னாடி ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்றது பெட்டர் ஆர்ட்டா இருந்துச்சு. ஒரு ஹேண்ட் ரைட்டிங், ஒரு பர்சனோட ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பே இருந்துச்சு. பட் ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, டைப்ரைட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து, சரியா, நிறைய பீப்புள் இப்ப என்ன பண்றாங்க, ஒன்லி டைப்டு காப்பியை மட்டும்தான் விரும்புறாங்களே தவிர ஹேண்ட் ரிட்டன் காப்பியை யாருமே அக்செப்ட் பண்றதே இல்ல. மோஸ்ட்லி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறவங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னாலே நம்மளோட இதுலயும் மேட்ச் பண்ணி பாத்துக்கலாம். எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இஸ் நெசசரி, அதாவது டைப்பிங் நாலேஜ், பேசிக் டைப்பிங் அது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்கல்ல. அதேதான் அவங்களும் சொன்னாங்க. பழைய மெத்தட்ல நீங்க எழுத முடியாது, நீங்க வந்து புதுசா தான் எழுதணும். தட் மீன்ஸ் டைப்ரைட்டர் யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து எழுதணும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஸ்கூல்ஸ்லயும் டைப்ரைட்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு ஜெனரேஷன் இருக்கும். எந்த ஜெனரேஷன், எழுதவே தெரியாத ஒரு ஜெனரேஷன் இருக்கும்.
அந்த எழுதணும் அப்படின்ற அந்த ஒரு ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்றதே வந்து மறந்து போயிருக்கும். இப்ப யாராவது கிட்ஸ் அவங்க வீட்டுல இருந்தாங்க, தட் மீன்ஸ் 5 years 6 years கிட்ஸ் எல்லாம் வீட்டுல இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் அவங்களுக்கு எழுதுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சரியா? எஸ்பெஷலி எல்கேஜி படிச்சுட்டு இருந்து யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகாம இப்ப ஸ்ட்ரெயிட்டா செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்த குழந்தைங்க எழுதுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஆஃப்டர் 2 years பார்க்கும்போது ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ரைட் ஃபார் அ லாங் டைம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ப்ராக்டிஸ் வந்து விட்டுருச்சு. சரியா? அப்ப டைப்ரைட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், ரைட்டிங் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து கம்ப்ளீட்டா வந்து மறந்து போயிருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், அடுத்த ஒரு எக்ஸசைஸ் வராது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? டீத் பத்தி சொன்னாரு. நெக்ஸ்ட் ஹி கம்ஸ் டு குக்கிங்க்கு வந்தாரு. சரியா? குக்கிங் முடிச்சுட்டு அவங்க எங்க வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஷின் இன்வென்ஷன்ஸ்க்கு வந்தாரு. மெஷின் இன்வென்ஷனுக்கு அப்புறம் இவர் டைப் ரைட்டிங் வந்திருக்காரு. டைப் ரைட்டிங் அப்புறமேட்டு எக்ஸசைஸ்க்கு போறாரு. என்னன்னா, வாக்கிங் அண்ட் ரைடிங் டு டிலைட்ஃபுல் and health-giving exercises are becoming extinct. 200 years ago, the roads were full of riders and pedestrians who thought nothing of 30 miles a day. The joys of a long country walk, either solitary or with a friend, are unknown to the younger generation, although there is no more delightful way of spending a spring or a summer. So simply he says, best exercises எது அப்படின்னா walking and riding. Horse riding walking தான். சரியா? அது ரெண்டு தான் வந்து இருக்கிறதுலே டிலைட்ஃபுல் ஹெல்த் கிவிங் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லலாம். அது ரெண்டுமே இப்ப காணாவே போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ரோட் ஃபுல்லாவே வந்து ஹார்ஸ் ரைடர்ஸும் பெடஸ்ட்ரியன்ஸ், அதாவது வாக்கிங் நடந்து போறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்குலாம் வந்து ஒரே விஷயம் தான் தெரியும், இன்னைக்கு எவ்வளவு தூரம் நடப்போம், கிட்டத்தட்ட ஒரு 30 மைல் நடப்போமா அப்படின்ற அந்த ஒரு தாட் மட்டும் தான் இருக்குமே மனசுல, தவிர வேற எதை பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா, சரியா, அதை விட ஒரு ஜாலியான ஹாப்பியான ஒரு ஆக்டிவிட்டியே வேற எதுவுமே கிடையாது. சரியா? அதாவது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து அமைதியான ஒரு சுத்தி இருக்கக்கூடிய ஒரு லாங் கண்ட்ரி சைட் மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது ஒரு வில்லேஜ் மாதிரி பச்சை பசேல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு லாங் வாக் போறதை விட ஒரு பெஸ்டான ஒரு ஹாப்பி மோட் கிரியேட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி வந்து வேற எதுவுமே கிடையாது. அதுவும் கூட வந்து தனியாவும் நடக்கலாம், இல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டோட நடக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் த பெஸ்ட் திங் எவர் யூ கேன் ஹேவ் இன் யுவர் லைஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. சரியா? ஆனா அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப எங்க ஜெனரேஷனுக்கு தெரியவே தெரியாது. பிகாஸ் இருந்தாலும் there are no more delightful way of spending spring and summer. அதுவும் எஸ்பெஷலி ஸ்ப்ரிங் டைம்லயும் சம்மர் டைம்லயும் அந்த மாதிரி ஒரு வாக்கை விட ஒரு பெஸ்ட் வே ஆஃப் என்டர்டைன்மெண்ட் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கவே முடியாது. பட் ஆனா அது இந்த எங்க ஜெனரேஷனுக்கு தெரியவே தெரியாது. வீட்டுக்குள்ள அதே தெருவுல இருக்கக்கூடிய, அதாவது ஒரு 10 வீடுக்கு தள்ளி இருக்கக்கூடிய கடைக்கு போகணும்னா கூட பைக்ல தான் போகும், இல்ல சைக்கிள்ல தான் போகும். வி won't walk அப்படின்ற ஜெனரேஷன் தான் இப்ப இருக்காங்க. ஸோ வாக்கிங்ன்ற ஒரு விஷயமே, ஹார்ஸ் ரைடிங் அப்படின்ற ஒரு விஷயமும் மறந்து போயிடுச்சு. நிறைய பேருக்கு அந்த விஷயம் ஞாபகமே இல்ல. டெக்னாலஜி வளர்ந்துச்சு, நம்மளோட கன்வீனியன்ஸ் இம்ப்ரூவ் ஆக என்ன பண்ணிட்டோம், நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து மறந்துட்டோம். ஸோ என்ஜாய்மெண்ட் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்றாரு. We'll continue in the next video. Thank you for watching.